யாராவது இருந்தா இப்போ வர சொல்லுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பி எனக்கு தனியாக அனுப்பிடுவீங்களாப்பா? பிடபிள்யூடிலேருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நாங்களும் அலைஞ்சிட்டே இருக்கோம் சார். நீங்கள் ஆக்சுவலாக முன்னாடியே பிடபிள்யூடிலேருந்து தனியாக அவங்க வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். I request the participants to mute the mic. யாருக்கோ வாடகைக்கு கொடுத்தது அந்த எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கரியர்ஸ் என்கின்ற தலைப்பிலான வெபினார் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றோம். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃபென்ஸ் என்கின்ற தலைப்பில் இன்றைய வெபினார் சீரிஸ் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இணைப்பில் இருப்பவர்கள் இணைப்பில் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தமிழகம், கேரளா மட்டுமின்றி இந்தியாவின் எந்த மூலையிலும் இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் விபத்துகளில் சிக்கி தவிக்கும் மக்களை தனது உயிரையும் துச்சமென மதித்து காப்பாற்றும் ஒரு வல்லமை பொருந்திய சக்தியை நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் நமது சிறப்பு அழைப்பாளராக லெப்டினன்ட் ஈசன் அவர்களை வருக வருக என மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பாக வரவேற்கின்றோம். டெல்டா ஸ்குவாடின் சிறப்பு கமாண்டராக செயல்படும் இவர் பல இராணுவ அதிகாரிகளை உருவாக்கிய பெருமையும் இவரையே சாரும். உங்களை எங்களுடைய வெபினார் சீரிஸுக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இன்னும் சற்று நேரத்தில் எங்களுடைய மதிப்பிற்குரிய மைய தலைவர் திருமதி NC கலைவாணி அவர்கள் வரவேற்பு உரையை அளிக்க உள்ளார். இணைப்பில் இணைந்திருப்பவர்கள் இணைப்பில் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வரவேற்பு உரையை தொடர்ந்து லெப்டினன்ட் ஈசன் அவர்கள் நிகழ்ச்சியினை தொடங்க இருக்கின்றார். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃபென்ஸ் என்கின்ற தலைப்பிலான இந்த வெபினார் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றோம். Good afternoon, ma'am. Didi, ma'am. Good afternoon, Batma. Ma'am, over to you, ma'am. We can start a welcome speech. Batma, let us wait for some more time. Let some more candidates join, Batma. Konjam wait பண்ணுங்க. Only few number of candidates have come, so let us wait for some time. Sir, good evening, sir. Good evening, ma'am. Good evening. Very good evening to you. Good evening. So, thank you. I'm sorry. We'll wait for another 10 more minutes. Is it okay, sir? Do you mind waiting for 10 more minutes, please? No, we'll wait because I can see only about 9 people including us. Yes, including us. Let us wait for some more time. Let some people join. We will. Please. Please. We will do maximum justice. Yes, please. Wait for 10 minutes. Right. Yes, sir. மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக சிறப்பு வெபினார் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சனிக்கிழமைகளில் நடக்கும் வெபினார் வகுப்புகள் சுய முன்னேற்றம் சார்ந்த தலைப்புகளில் நடத்தப்படுகின்றது. இது தவிர ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. மேலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கரியர்ஸ் என்கின்ற தலைப்பிலான சிறப்பு வெபினார் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இவ்வனைத்து வெபினார் வகுப்புகளிலும் கலந்து கொள்ள எங்களது ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் உங்களுக்கு அதற்குரிய லிங்க் அப்டேட் செய்யப்படும். கலந்து கொண்டு பயனடைய மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பாக வாழ்த்துகின்றோம். மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் வேலை நாடும் இளைஞர்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றோம். கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக
பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தொழில்நெறி வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்கப்படுகின்றது. மேலும் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எனப்படும் உள அளவை பரிசோதனை ஆன்லைன் மூலம் நடத்தப்படுகின்றது. அரசு பணியில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் இங்கு நடத்தப்படுகின்றன. மேலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சமச்சீர் பாட புத்தகங்கள், பேங்கிங், ரயில்வே, டெட், டிஆர்பி போன்ற அனைத்து அரசு தேர்வுகளுக்கான பாட புத்தகங்களும் எங்களது அலுவலகத்தின் நூலகத்தில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் துறை சார்ந்த வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வருகின்றோம். இதுவரை 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பணி வாய்ப்பினை பெற்று பயனடைந்துள்ளனர். மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் இந்த செவ்வாய் வெபினார் சீரிஸுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃபென்ஸ் என்கின்ற தலைப்பிலான சிறப்பு வெபினார் வகுப்பு நடைபெற இருக்கின்றது. நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இணைப்பில் இருப்பவர்கள் இணைப்பில் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நடைபெறும் இந்த நிகழ்வு ஃபேஸ்புக்கில் அப்டேட் செய்யப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் அலுவலகத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் கலந்து கொள்ள அதற்குரிய லிங்க் உங்களுக்கு நிகழ்ச்சியின் இறுதியில் சேட் பாக்ஸில் கொடுக்கப்படும். அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள உங்களுக்கு முன்பதிவு அவசியம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் எங்களுடைய நிகழ்ச்சிகளின் அனைத்து தொகுப்புகளும் உங்களுக்கு வீடியோ பதிவாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. நடைபெற்று முடிந்த நிகழ்ச்சிகளையும் நீங்கள் காணும் வகையில் எங்களது ஃபேஸ்புக் பக்கங்களில் சென்று பார்த்து கொள்ளலாம். எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கெரியர்ஸ் என்ற தலைப்பிலான வெபினார் சீரிஸுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றோம். எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கெரியர்ஸ் என்ற தலைப்பிலான வெபினார் வகுப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃபென்ஸ் என்கின்ற தலைப்பில் நம்மளுடைய நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக லெப்டினன்ட் ஈசன், கமாண்டர் டெல்டா ஸ்குவாட் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அதுவரை பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய மைக்கை மியூட்ல வச்சிருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் 100க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றிய பெருமை இவரை சாரும். அதில் பச்சிளம் குழந்தை முதல் கர்ப்பிணி பெண்கள் என பல உயிர்களை காப்பாற்றியுள்ளார். மேலும் பல இராணுவ அதிகாரிகளை உருவாக்கிய பெருமையும் இவரையே சாரும். லெப்டினன்ட் ஈசன் அவர்களை
எங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நாங்கள் மிகவும் பெருமை மற்றும் மனமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. இணைப்பில் இணைந்திருப்பவர்கள் இணைப்பிலேயே காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகம், கேரளா மட்டுமின்றி இந்தியாவின் எந்த மூலையிலும் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் அனைவரையும் ரெஸ்கியூ ஆபரேஷன் மூலம் அவர்களது குழுவினர் மூலம் கலந்து கொண்டு மக்களின் உயிரை எந்த ஒரு சேதமும் இன்றி காப்பாற்றும் வல்லமை பொருந்திய ஒரு சக்தியை நாம் காண இருக்கின்றோம். அவர் பல இராணுவ அதிகாரிகளை உருவாக்கிய அவர் மூலமாக கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃபென்ஸ் என்கின்ற தலைப்பில் இன்றைய வெபினார் வகுப்பு நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்ச்சி நிச்சயம் ஒரு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாட்டுப்பற்றுடைய ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வினை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இராணுவத்தில் சேரும் ஆசையும் ஆர்வமும் அதிகரிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இணைப்பில் இருப்பவர்கள் இணைப்பிலேயே காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் இது போன்ற வெபினார் சீரீஸை ஒவ்வொரு செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடத்தி வருகின்றோம். இதற்கான முன்பதிவு உங்களுக்கு ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் அவ்வப்போது பதிவேற்றம் செய்யப்படும். எங்கள் அலுவலகத்தின் அனைத்து சேவைகளிலும் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம். அதற்கான லிங்க் நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்கு சாட் பாக்ஸில் கொடுக்கப்படும். மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் வேலை நாடும் இளைஞர்களுக்கு பல்வேறு சேவைகளை கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக செய்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை காண தவறியவர்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் இந்த வீடியோ அப்லோட் செய்யப்படும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த தகவல்களை அனுப்புங்கள். யாருக்கேனும் உங்களுக்கு பயன்படாவிட்டாலும் நிச்சயம் யாருக்கேனும் பயன்படும். இதற்கான லிங்க் உங்களுக்கு சாட் பாக்ஸில் கொடுக்கப்படும். மேலும் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கங்களை நீங்கள் சென்று பார்ப்பதன் மூலம் எங்களுடைய அனைத்து வெபினார்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. காண தவறியவர்கள் அங்கு சென்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிறர் துன்பம் கண்டு துணிந்து களத்தில் இறங்கி பணி செய்பவர்களை கடவுளுக்கு இணையாக போற்றலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதரை இன்று நாம் காண இருக்கின்றோம். எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கெரியர்ஸ் என்ற தலைப்பிலான இந்த வெபினார் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றோம். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃபென்ஸ் என்கின்ற தலைப்பில் இந்த வெபினார் வகுப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இணைப்பில் இருப்பவர்கள் இணைப்பிலேயே காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.
இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருப்பின் நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அதுவரை இணைப்பில் இருப்பவர்கள் தங்களுடைய மைக்கை மியூட்டில் வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வேறு ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் இருப்பின் சாட் பாக்ஸில் போட்டு வையுங்கள். உங்களுக்கு அதற்கான பதில்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் அளிக்கப்படும். Good afternoon, ma'am. Good afternoon, Padma. Sir is lined up. Yeah, ma'am. எங்கம்மா சார் எங்கம்மா வந்துட்டாராமா? நான் கால் பண்றேன் மேம். ஒரே ஒரு நிமிஷம் இருக்கார் மேம். சார் இஸ் தேர். சார் இஸ் தேர். Okay, sir is there. Yes. Sir, Okay, sir, over to Lieutenant sir. Sir, Lieutenant sir, are you there? Sir? Please on your mic. Switch on your mic and sir. Okay, let us hope that he is there on the line. So students, as the very serious days today, we are going to have the, I think, the 6th or 7th edition of this emerging fields and exciting careers. And today, the very word says it is exciting careers. So today we are going to have a session on something which is really exciting, true to justify the meaning of the career series. This is really an exciting career in defense. So this life is like a, like a travel. And at the end of the travel, on the end of your journey, if you feel that, if you look back and feel that what a fantastic ride it is, then that is a wonderful ride. So that kind of pride and that excitement actually will come to you only when you are doing what generally people cannot do. So that the field, I mean, the careers in defense is something similar to that many people will not like to take, because we are always being told not to take risk. But those people who serve in the military are the people who are willing and willing to go and fight for the nation and willing to give their life also for that. I think, sir, Eason sir, are you there? So, hello, Eason sir? Ma'am, I'm trying, sir, ma'am, from this end. 2 minutes. Oh, okay. So if you remember, I mean, like, if I'm not wrong, there is something called rapid action force னு ஒரு force இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இந்த பஞ்சாப்ல அந்த பொற்கோயில இன்சிடென்ட் நடந்தது, இந்த பாம்பேல வந்து இந்த தீவிரவாதிகள் இது நடந்தது, இந்த மாதிரியான நேர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் உள்ள இறங்குவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரி கொடுக்கும் போதே முன்னாடி இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா they know that they will be shot dead. அவங்க முன்னாடி இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா இறந்துடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் வேகமா ஒரு 50 பேர் 100 பேர் கொண்ட ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இறங்குவாங்க. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கவங்க, செகண்ட் ரோல இருக்கவங்க எல்லாம் கடன்னு அவங்களே வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க டெரரிஸ்ட் போது ஆட்டோமேட்டிக்கா they will be shot dead. பட் knowing that அதெல்லாம் தாண்டி அந்த கட்ஸ், அதை வந்து இந்த நேஷனுக்காக வந்து இந்த நேஷனோட வளர்ச்சிக்காக நான் வந்து என்னோட அந்த நேஷனோட குரோத்தை விட, நேஷனோட சேஃப்டியோட என்னோட லைஃப் வந்து பெருசு இல்லைன்னு நினைக்கிற அந்த தியாகத்துக்கு ஈக்குவலா வந்து, அந்த ஒரு டெடிகேஷனுக்கு ஈக்குவலா வந்து there is no other feeling that can match with that. There is no other commitment that can match with the dedication of a soldier. So that's what I would say. So I mean, the Thomas Jefferson, the 3rd president of US, used to say that this statement: the liberty of any country is continuously the liberty tree of any country is continuously watered by the blood of tyrants and warriors and soldiers. So the வீரர்களுடைய ரத்தம் தான் வந்து கண்டினியூஸா அந்த ரத்தம் பாய்ச்சப்பட்டுதான் ஒரு தேசத்துடைய சுதந்திரம் வந்து எப்போதுமே வந்து அந்த சுதந்திர மரமானது காப்பாற்றிக் கொண்டே வரப்படுகிறது, அந்த மரமானது எப்போ வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு. சோ அந்த மாதிரியான வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டிங் கரியர் தான் இது. இட் இஸ் நாட் தட் ஐ மீன் ரிஸ்க் இஸ் இன்வால்வ் இன் எனி கரியர். பட் உங்களுக்கு இந்த மிலிட்டரியில பாத்தீங்கன்னா there are wonderful career opportunities, lot of other career growths and ஒரு எக்ஸைட்டிங் கரியரா இருக்கும் உங்களுக்கு உண்மையிலே. you will be a proud man when you leave this world. So that is very important. People come and people go, but you live as a man of principles, and you live as a man of who fought for the country, and you live for a reason, you live for a value, and you live and leave this world as a proud man. That is what is all important. People come and go. So எல்லாரும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். நம்ம அதுல வந்து ஒரு பர்பஸ்க்காகவும் ஒரு ரீசன்காகவும் இந்த தேசத்தை காப்பாற்றதான் போராடுறது, ஒரு நோபல் காஸ்க்காக வாழ்றதுங்கிறது வந்து, so you should always find out a reason for which you will die for. This is something which is very close to me. அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம அதோட there is no worth living. So அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நம்மளோட கெரியர் சீரீஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரியான எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐ மீன் எக்ஸைட்டிங் கெரியர்ங்கிறதே வந்து அந்த வேர்டு வந்து இந்த மிலிட்டரி சர்வீஸ்க்கு தான் ஃபுல்லா வந்து மேட்ச் ஆகும். So today we have Lieutenant Eason sir, who is very vibrating and who is very energetic. I welcome Eason sir on behalf of State Career Guidance Center.
from the day one when we started talking, அப்பவே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னும் போதே வந்து சார் வாஸ் வெரி மச் வில்லிங். உடனே நாம அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பசங்களுக்கு அந்த ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடன்ட் அவங்க ஸ்டாஃப்மே வந்து கண்டினியூஸ்லி கோஆர்டினேட்டிங் வித் அஸ். we could see that commitment, we could see his involvement. பசங்களுக்கு நிறைய மெசேஜ் கொண்டு போகணும், நிறைய வந்து அந்த சர்வீஸ் மைண்ட் ஆட்களை வந்து உள்ள கொண்டு வரணும், டு சர்வ் த நேஷன், டு சர்வ் த பப்ளிக் இன் அட் லார்ஜ். அந்த ஒரு கமிட்மெண்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட் வந்து எங்களால பார்க்க முடிஞ்சது. சார், we are very thankful to you. We are taken back by the commitment and involvement shown by you. ஸோ இந்த மாதிரி உங்களை போன்ற ஒரு ஆட்கள், மோட்டிவேட் பண்ற ஆட்கள் இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்து மிலிட்டரி சர்வீசஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து they are willing to serve the nation. We are happy to have you on the board, sir. Thank you so much. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. We also have this video recorded. This will be displayed after some time in YouTube, our SSC YouTube channel also. So make the very best use of it. And we are really, the SCGC is proud to introduce Mr. Eason sir, Lieutenant Eason sir, to give a speech on this careers and opportunities in defense. Thank you so much. Candidates, make the very best use of it. So as I already said, life is a big ride. When you look back at your life, you should have a feeling like what a fantastic ride it is. So we wish you all have a very fantastic ride with the military services. Thank you so much. Now it is over to Mr. Eason sir. Thank you, sir. Thank you. Thank you. So can I start right away? Yeah, please start, sir. Please, Okay. you may start now. Okay. Because I came here to talk. நான் பேசுறதுக்காக தான் வந்தேன். பட் மேம் பேசுறது கேட்டதுக்கு அப்புறம் சரி கேட்கலாம் போல இருக்கு அப்படின்ட்டு நான் மறந்துட்டேன். நான் இன்னைக்கு பேச வந்ததே மறந்துட்டேன். மேம் ஃபண்டாஸ்டிக் ஸ்பீச். ஐ திங்க் என் வேலையை நீங்களே முடிச்சிட்டீங்க. அண்ட் தமிழ்நாட்டுக்கு இதுதான் தேவை. தமிழ்நாட்டுக்கு இதுதான் தேவை. And you are the right person in the right place, ma'am. These students and the entire Tamil Nadu student community is really blessed because of people like you. So வந்து இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மேடம் புகழ்றேன் அப்படின்னா, ஒன், இந்த விஷயத்த வந்து ஒரு மேல் சொல்றதோட ஒரு ஃபீமேல் சொல்லணும். ஏன்னா ஒரு ஃபீமேல் சொன்னாதான் அது வந்து நமக்கு அம்மா சொன்ன மாதிரி. அப்பா சொல்றதோட அம்மா சொல்றதுதான் ரொம்ப ரீச் ஆகும் நமக்கு. ஸோ தட் இஸ் வை ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ திங்க் நான் சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சியோட சொல்லியிருக்க முடியாது டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை பத்தி. அது நீங்க சொல்லும் போது இட் வில் ரீச் ஆல் யுவர் சில்ட்ரன். அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு டூ திஸ் மேம். இதே ஸ்பீச், இதே டெம்போட நீங்க நிறைய இடத்துல பேசுனீங்கன்னா ஐ திங்க் எங்க வேலை ஒண்ணுமே இல்லை. நீங்களே வந்து நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணலாம். அண்ட் ஸோ ஹேவிங் செட் தட், நான் வந்து என்னை பத்தி இன்ட்ரோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அண்ட் ப்ராபப்ளி என்ன பத்தி நீங்க எதிர்பார்த்ததோட இல்லை ஆக்சுவல்ஸோட கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நான் டைரக்டா என்னோட ப்ரெசன்டேஷனுக்கு போயிடுறேன். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, ஐ எம் லெப்டினன்ட் ஈசன். என் பேர் ஈசன்றது சிவனோட பேரு, தமிழ் பேரு. இது ஏன் வந்து இப்ப மேம் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த வந்து நான் நிறைய இடத்துல ஏன் இதை பேசணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன், அப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு காரணம் என்னன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து டிஃபென்ஸ்ல செலக்ட் ஆனேன், ஆஃபீஸரா செலக்ட் ஆனேன். ஆல் இண்டியாவில் நம்பர் 1 ரேங்க் வாங்கினேன். பட் இது அவ்வளோ கஷ்டமா சார்? ராணுவத்துக்கு என்ன ஒரு கிரவுண்ட்ல கூப்பிட்டு ஓட விடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சிப்பாய் செலெக்ஷன். ஆஃபீஸர் செலெக்ஷன்ன்றது இந்தியாலேயே, இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம் உலகத்திலேயே, நீங்க எங்க வேணாலும் போய் இதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம், உலகத்திலேயே மிக கடுமையான செலெக்ஷன் சிஸ்டம். இந்த ப்ராசஸ் வந்து உலகத்திலேயே மிக கடினமான ப்ராசஸ். ஏன் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லிடுறேன். ஏன் இது வந்து உலகத்திலேயே கடினமான ப்ராசஸ் ஆர் இந்தியாலேயே மிக கடினமான எக்ஸாம் எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஃபென்ஸ்க்கு செலக்ட் ஆகிறதுதான். டிஃபென்ஸ்ல அதிகாரியா செலக்ட் ஆகுது. இது நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ நான் எடுத்தோடனே ஒரு பெரிய பாம்பு போட்டாச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டமான விஷயத்த ஏன் சார் எங்ககிட்ட சொல்ல வந்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் அதில் செலக்ட் ஆயிருக்கும். ஓகே, எப்படி ஒரு பரோட்டா மாஸ்டர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனார். அது ஏன் வந்து ஹைலைட் பண்ணி, இப்போ ஒரு வாட்ச்மேன் ஐபிஎஸ் ஆனார். ரீசென்ட்லி ஒரு ஐடி கம்பெனியில வாட்ச்மேனா இருந்தவர், பிரைவேட் செக்யூரிட்டி, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். இவங்கெல்லாம் ஒரு பெரிய அதிகாரியானோன்னு உடனே ஏன் தெரியுமா அதை ஹைலைட் பண்றாங்க? ஏன்னா இவங்களே செஞ்சுட்டாங்க, இது ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றதுக்காக தான் அது. ஏன்னா அது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பையன் ஐஏஎஸ் ஆகிறப்போ
அதையும் வந்து பெரிய விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தா கூட அதை படிக்கும்போது சாதாரண மக்களுக்கு, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், ஓ சரி அவர் பேக்ரவுண்ட் அப்படின்னு நினைச்சுக்கோ. அதே மாதிரிதான் மிலிட்ரியில ஒரு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட பையன் இல்ல பொண்ணு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகும்போது, ஓ சரி இது அவங்களால மட்டும்தான் முடியும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. அதனால என்ன மாதிரி பையெல்லாம் இதெல்லாம் சாதிக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். பட் நான் என்னை பத்தி பேசிட்டு என்னோட சாதனைகள் மட்டும் சொல்லிட்டு போறதுக்காக நான் வரல. நிறைய பேர் இருக்காங்க, நேத்து சாதிச்சவங்க வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா என்னோட டைட்டில் இன்னைக்கு வந்து கரியர் இன் டிஃபென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் பொதுவா நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட டாபிக் எங்கேயாவது என்ன கூப்பிட்டு சார் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா, நான் கொடுக்குற டாபிக் வந்து ஆக்ஷன் ஸ்பீக்ஸ்ங்கிறது தான். அது ஏன் சார் அந்த டாபிக் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் தான், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் தான் பேசும் அப்படின்னா ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து நீங்க ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்னு சொல்றதோட இவரை பாருங்கன்னு ஒரு 300 பேரை காமிச்சேன்னு வைங்களேன், அதுதான் ஆக்ஷன். அதுதான் அதிகமா பேசுது. 300 பேர்னா 300 டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், 300 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ், 300 ஸ்கூலு, 300 டிஃப்ரெண்ட் காலேஜ், 300 டிஃப்ரெண்ட் ஊரு. நினைச்சுக்கோங்களேன், ஆண்டிப்பட்டியில இருந்து காஷ்மீர் வரைக்கும். ஆண்டிப்பட்டின்னு ஏன் சொல்றேன்னா, கன்னியாகுமரியில கூட தான் ஒரு பொண்ணு ஆஃபீஸர் ஆயிருக்கான். அந்த பொண்ணு ஒரு கொலைச்சல் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து காஷ்மீர்ல ஏதோ ஒரு வில்லேஜ். காஷ்மீர்னா நம்ம தீவிரவாதி தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். காஷ்மீர்ல நிறைய ராணுவத்துக்கு அதிகமா சேர்றவங்களே அங்கதான் இருக்காங்க. அது நமக்கு வராது. நம்ம அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு பிரஸ்ஸை பத்தி தெரியும், மீடியா என்ன மாதிரி அப்படின்ட்டு. நெகட்டிவ்னா நிறைய ப்ரொஜெக்ட் ஆகும், பாசிட்டிவ் ப்ரொஜெக்ட் ஆகாது. இல்ல ப்ரொஜெக்ட் ஆனதை கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ காஷ்மீர்ல ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு பையனும் இல்ல ஒரு பொண்ணும், கன்னியாகுமரியில இருந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு பொண்ணும் ஆஃபீஸர் ஆகிட்டு தான் இருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நான் இப்படியே மொக்க போடாம டைரக்டா இந்த ப்ரெசன்டேஷனுக்கு போயிடுறேன். ஸோ உங்களுக்கு ஏன்னா நிறைய ஆக்ஷன் ஸ்பீக்ஸ்ங்கிறதுனால நிறைய படம் காமிச்சனா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கேன் ஐ ஸ்டார்ட் ப்ரெசென்டிங்? இதுல நான் ப்ரெசன்டேஷன் ஆன் பண்ணிக்கலாம்ல? Yeah sir, you can sir. Okay. So I hope you can see my screen and I'm taking you to ஒரு PowerPoint கூட்டிட்டு போயாச்சு. ஐ திங்க் இந்த PowerPoint உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த PowerPointல யார் இருக்கான்னு, இந்த PowerPointல யார் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது? எனிவன், ஈவன் தி ஸ்டாஃப்ஸ் யாராவது ஒருத்தர் கூட அட்டெண்ட் பண்ணலாம். Is it you sir? ஓகே, அவங்க வந்து இஸ் இட் யூ அப்படின்னு டவுட்டா தான் கேட்குறாங்க. காரணம் என்னன்னா, இப்போ என்ன பார்த்தா யாருமே வந்து சின்ன வயசுல இவ்வளோ அழகா இருந்திருப்பீங்களா நீங்க அப்படின்னு சந்தேகம் வரதான் செய்யும். சார் இப்போ இவ்வளோ கண்ட்ராவே இருக்கீங்களா, சின்ன வயசுல இந்த பையன் நீங்க சின்ன வயசுல இந்த பையன் நீங்களா இருக்க முடியாது அப்படின்னு தான் தோணும். எனிவே தட் இஸ் மீ. பட் இந்த போட்டோ எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்றது, சும்மா இந்த போட்டோவை எடுத்துட்டு வரல. இது எனக்கே ஒரு ஷாக், எனக்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் இந்த போட்டோ. இந்த போட்டோ வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கதை சொன்னா முடிஞ்சது, இந்த டாபிக்கே எனக்கு முடிஞ்சது. அதனால தான் 4 வயசுல எடுத்த போட்டோ. பட் இந்த போட்டோ எதுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறது இன்னொரு 2 நிமிஷத்துல சொல்றேன். ஸோ இந்த பையன் நான் தமிழ்நாட்டில் அரச்சலூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் பிறந்த பையன். நான் கொங்கு மண். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். கோயம்புத்தூர்ல தான் படித்தேன். நான் கோயம்புத்தூர்ல ஒரு எய்டட் ஸ்கூல்ல படித்தேன். அடுத்த ஸ்டேஜில் வந்து காலேஜ். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஹையர் செகண்டரி போகும்போது எக்ஸாக்டா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த காம்படிஷன், இந்த ஸ்ட்ரெஸ், அதாவது சும்மா விட்டா கூட நம்ம படிச்சிருப்போம். ஆனா ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட சொல்ற ஒரே விஷயம், தம்பி +2 அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லயே படிக்காம போயிடுவோம் நிறைய பேர். இல்ல படிக்க முடியாம போயிடலாம். இல்லைன்னா எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கனால, எல்லாரும் அதிகமா படிக்கிறனால நாம வந்து எவ்வளவு படிச்சாலும் அந்த காம்படிஷன்ல முன்னாடி வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அப்படி சூழ்நிலையில நான் வந்து எடுத்த மார்க் ரொம்ப கம்மி. எங்க அப்பா என்ன முடிவு பண்ணாருன்னா, என்ன இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் சேர்க்கணும்னு முடிவு பண்ணாரு. ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் எடுக்கிற முடிவுகள். இப்போ இன்னும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி முடிவு பண்ணி அவர் வந்து எதிர்பார்த்தது ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அது மாதிரி என் மார்க்குக்கு கிடைக்கல. என் மார்க்குக்கு கிடைச்ச காலேஜ் வந்து தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு காலேஜ்.
அது என்ன ஆச்சுன்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு, அந்த கவுன்சிலிங்ல நாங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, அடடா நம்ம நல்லா படிச்சிருக்கலாமே, படிச்சிருந்தா பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கியிருந்தா இங்க படிச்சிருக்கலாமே, அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு அப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். அப்போதான் அப்பா சொன்ன அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. அடடா படிக்காம விட்டோமே, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையை சொன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அட்டன் பண்றப்பயே வந்து எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சுத்தி பார்த்துட்டேன் ஒரு தடவை. ஏன்னா இதான் கடைசி இங்க வரப்போறது, நம்ம இனிமே படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, மேபி மேட்ச் கீச் விளையாண்டா வரலாம், பட் அதுவும் வந்து கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நான் அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. என்னோட காலேஜ் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அந்த மார்க்கு அதான் கிடைச்சது. அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வீக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வீக்கு நான் யார்கிட்டையும் பேசவே இல்லை. ஐ வாஸ் இன் ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன். ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன். காரணம் என்னன்னா, நல்ல மார்க் கிடைக்கல, நல்ல காலேஜ் கிடைக்கலன்ட்டு. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு வந்து அந்த எங்கள் காலேஜை பார்த்தா அதில் ஒரு 10% கூட இருக்காது. எந்த காலேஜும் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ அப்பதான் அப்பா சொன்னதெல்லாம் ரொம்ப ஓடிச்சு. அப்புறம் வாழ்க்கையில நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து இனிமேல் அப்பா அம்மா பேச்சை தான் கேட்டாகணும் அப்படின்ற ஒரு எனக்குமே என் மேல ஒரு கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்திருந்த பசங்களும் ஒரு 4-5 பேர் ஏன்டா அந்த காலேஜ் எடுத்த மாதிரி தான் எங்கிட்ட கேட்டாங்க. ஸோ எனக்கு என் மேல கான்ஃபிடென்ஸ் போய் மொத்தத்துல போய் எங்க அம்மா கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். அப்பா கிட்ட சரண்டர் ஆனா அடிதான். அம்மா கிட்ட போய் சரண்டர் ஆகி அம்மா கிட்ட போய், அம்மா இந்த காலேஜ்ல இருந்து நான் டிசி வாங்கிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் படிச்சு எழுதி நல்ல மார்க் வாங்கி நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நான் எழுதி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கு அது ஏன் நீங்க கேட்கணும். யாராச்சும் கேட்டா தான் நான் சொல்லுவேன். இன்னொரு 2 நிமிஷத்துல நான் மறந்துடுவேன். ஓகே, ஸோ யாராவது ஒரு வாலண்டியர் எனக்கு ரெண்டு கேள்வி கேட்கணும். சார் எதுக்கு சார் அந்த குழந்தை போட்டோ காமிச்சிங்க, எதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டின்னு அழுத்தி சொன்னீங்க அப்படின்ட்டு இந்த 2 கேள்வி தயவுசெய்து ஒரு வாலண்டியர் கேட்டிருங்க ஆஃப்டர் 2 minutes. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட காலேஜில் டிசி அப்ளை பண்ணிட்டேன். அங்கே படிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு டியூட்டோரியல் காலேஜில் போய் சேர்ந்து அடுத்த வருஷம் மார்க் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்னோட அம்மாவும் ஒரு டியூட்டோரியல் காலேஜுக்கு போயிட்டோம். அது வந்து நாமக்கல்ல இருந்தது. அந்த டியூட்டோரியல் காலேஜில் போய் அதை என்டர் பண்ணி உள்ளே போய் அந்த அட்மிஷன் போடும்போது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு டேர்னிங் பாயிண்ட். அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே வந்து நான் போகிற வழியில் அந்த பில்டிங்கில் என் வயசு பசங்க அந்த டைமில் 16-17 வயசு பசங்களை முட்டி போட வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் உடனே போய் கேட்டேன், ஏன் அடி வாங்குற அப்படின்னு. அதில் ஒரு பையன் சொன்னா, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டான். நான் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். உன் மார்க் என்னன்னு கேட்டான். நான் என் மார்க்கு சொன்னேன். அவன் சொன்னா, நான் உன்னோட 20 மார்க் அதிகம், இப்போ அட்மிஷன் போட்டு வந்து வரிசையில் உட்காரு அப்படின்னா. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, இப்படி அடிச்சு தான் அங்கே வந்து 200க்கு 200 வாங்க வைக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இடம். உள்ள போனோன்னு அந்த இவரு ரொம்ப பேசினாரு, அந்த ஓனர். அவர் வந்து, நீங்க ரொம்ப லேட்டு இருந்தாலும் எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனோட வந்தனால உங்களுக்கு நான் அட்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அம்மா ஃபீஸ் எடுத்தாங்க, கட்ட போனாங்க. அப்போ நான் அம்மா வெளில கூப்பிட்டு வந்துட்டேன். அது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னு தெரியும் உங்களுக்கு. சரண்டர் ஆகிட்டேன் அம்மா கிட்ட போயிட்டு. ஆனால் அந்த செகண்டு திருப்பி நானாவே ஆகிட்டேன். அம்மா கூட்டிட்டு வந்து வெளில கூப்பிட்டு வந்து, அம்மா ஃபீஸ் கட்டாதீங்க, இன்னொரு தப்பு பண்ணாதீங்க, என்ன நம்பி நான் அங்கேயே படிக்கிறேன் அப்படின்னு. அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ற லைஃப்ல நான் இதுதாம்மா கடைசி டெசிஷன், நான் அங்கதான் படிக்க போறேன், நான் திருப்பி போறேன். அம்மா கேட்டாங்க ஏன்னு கேட்டேன். நான் சொன்னேன், 18 வயசுக்கு அப்புறம் முட்டி போட்டு உட்காந்து அடி வாங்கி தான் நான் மார்க் வாங்கணும்னா அது எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து மார்க் முக்கியம் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்மானம் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு 12 வயசுல இருந்து எங்க அப்பா என்ன ரொம்ப அடிப்பார். ஓகே, 12 வயசுன்னு வச்சுக்கலாம். 12 வயசுக்கு மேல எங்க அப்பா கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், நீங்க அடிக்கிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெட்டே வச்சேன் எங்க அப்பா. அடிக்க கூடாதுன்னு சொல்லல, அடிக்கிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டேன். எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன தப்பு நடக்கிறது தான் நடந்தா கூட, அப்பா சாரி, நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிட்டேன். இதுதான் பேரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்மானம். இந்த தன்மானம் எனக்கு என்னன்னு தெரியல, அது பை நேச்சர் எனக்கு நிறைய இருந்தது. அம்மா அதை உடனே அப்ரிஷியேட் பண்ணாங்க. எப்படி, அதனால தான் நான் மேடம் சொன்னேன், ஒரு அம்மா தான் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். அதனால அம்மா உடனே அப்ரிஷியேட் பண்ணி, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு என் கூட அவ்வளவு தூரம் வந்தா கூட, சரி பரவாயில்லட்டா நம்ம திருப்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் காலேஜில் போய் டிசியை கேன்சல் பண்ணிட்டு அங்க படிச்சேன். அங்க படிச்சு அங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எந்த காலேஜ்ல படிச்சாலும் அந்த காலேஜ்ல நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படின்னு. எதுக்காக சொல்றேன்னு, தமிழ்நாட்டுல 500 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு.
ஆனா நம்ம என்னமோ இந்த முதல் 100 இல்ல முதல் 50ல படிச்சாதான் வாழ்க்கை, மீதி 450ல படிக்கிறவன் வந்து வேஸ்ட்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சத்தியமா கிடையாது. முதல் 100ல படிக்கிறவன் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போவான். அடுத்து அந்த கடைசி 100ல படிக்கிறவன் பாத்தீங்கன்னா வெரைட்டியான இடத்துல போய் நல்லா ஷைன் ஆவாங்க. அங்க இருந்து வரவங்க நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க, என்ன மாதிரி மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நான் வந்து நல்ல காலேஜ் வேணான்னு சொல்ல, எங்க கிடைக்குதோ அதுக்கு உங்க மார்க்குக்கு அதுக்கு எடுத்து படிங்க. பணம் கொடுத்து இந்த பெரிய XRY காலேஜில் சேர்ந்தாதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். அதெல்லாம் நாங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்க நாங்க. சரி, அப்படி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டா, அந்த காலேஜில் படித்தேன். அந்த காலேஜில் இருக்க எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கேயே நிறைய விஷயங்கள் எனக்கு படிப்பு தவிர நிறைய கத்துக்கிறதுக்கு இருந்தது. கிளப்ஸ், சொசைட்டிஸ், லீடர்ஷிப், செமினார்ஸ் இப்படி போயிட்டு இருந்தது. ஸோ நான் ஒரு முடிவு கண்டேன். எங்கள் அம்மா கிட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், அம்மா நான் படிக்கிற காலேஜ் வேணா டாப் 100ல இருக்காது, பட் நான் இனிமேல் இங்கேருந்து போகிற இடம், இதுக்கு அடுத்த இடம் எங்கே வேலை பண்ண போகிறேன், அந்த வேலைக்கு போகிற இடம் வந்து இந்தியாவில் நம்பர் 1 இருக்கும். இந்தியாவில் நம்பர் 1 அப்படி குருட்டுத்தனமா சொல்லிட்டேன். இந்தியாவில் நம்பர் 1 என்ன? ஐஏஎஸ், ஐபிஎஸ். ஸோ ஐபிஎஸ் சூஸ் பண்ணலான்னு ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். 3rd இயர் வரும்போது என்ன எல்லா ப்ரொஃபஸர்ஸும் ஒரு 2வது வருஷத்துல இருந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பையன் என்ஜினியர் டிகிரி வாங்குவான், ஆனா என்ஜினியர் ஆக மாட்டான், இவனுக்கு என்ஜினியர் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட துடிப்பு, என்னோட எல்லா விஷயங்களும் வேற மாதிரி இருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர்ஷிப், ஒரு பிரச்சனைனா முன்னாடி இறங்குவேன். மேடம் சொன்னாங்க இல்லையா, அது என்னோட சின்ன வயசுல இருந்தே இருக்குது. ஸோ காலேஜ்ல ஒரு பிரச்சனை நான் முன்னாடி இறங்குவேன். யாராவது பயந்துட்டு போகாம இருப்பாங்க, நான் முன்னாடி போயிட்டு பிரச்சனை பண்ண மாட்டேன், பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன். அது மாதிரி துடிப்பெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, 3rd இயர்ல சொல்லிட்டாரு, தம்பி உனக்கு ஐபிஎஸும் செட் ஆகாது அப்படின்ட்டாரு. ஏன் ஐபிஎஸ் செட் ஆகுது அப்படின்னு கேட்டேன். அங்க வந்து நீ வந்து உன்னோட துடிப்புக்கு அதுக்கு மேல ஒரு வேலைக்கு தான் நீ போகணும் அப்படின்னாரு. என்ன வேலை சார் கேட்டா, ஆர்மியில எப்படி சார், அது ரொம்ப அந்த ஆர்மி வேலையில வந்து ஆஃபீஸர் லெவல்ல போக முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஆர்மி ஆஃபீஸர் வந்து ஐபிஎஸ்க்கும் மேல அப்படின்னு முதல் எனக்கு சொன்னவர் அவர் தான். ஓகே, ஸோ என் ப்ரொஃபஸர் சொன்னார். அப்புறம் வந்து சார் இது எப்படி அப்ளை பண்றது, அவர்கிட்ட ஒரு 2-3 கேள்வி கேட்டேன். சார் நான் ஏன் ஐபிஎஸ் விடணும் அப்படின்ட்டு. ஐபிஎஸ்ல பொலிட்டிக்கல் இது இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், இல்லை பொலிட்டிஷியன்ஸோட ஒர்க் பண்ணும். ப்ரெஷருங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும், பொலிட்டிஷியன்ஸோட ஒர்க் பண்ணும், இங்க பொலிட்டிஷியன்ஸோட ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படி ஒரு 4-5 சொன்னார். அதெல்லாம் எனக்கு ஓகே சார், அதெல்லாம் இருக்கதானே, மக்கள் பிரதிநிதிகள் கூட ஒர்க் பண்றது கத்துக்கணும் அப்படின்னு. ஃபைனலா ஒன்னு சொன்னாரு, இங்க நீ 10 வெப்பன்ஸ் ஃபயர் பண்ணுவேன், அங்க கிட்டத்தட்ட 32 வெப்பன் ஃபயர் பண்ணுவேன் அப்படின்னாரு. அதுதான் எனக்கு மணி அடிச்சது. ஆஹா, இது இல்லை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆர்மி பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணேன். ஃபைனல் இயர்ல இருக்கும்போது இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 1.5 லட்சம் இன்ஜினியர் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்க டெக்னிக்கல் என்ட்ரின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஃபைட்டிங் தான், டெக்னிக்கல உள்ள போனாலும் நம்மளாம் ஃபைட்டிங் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ டெக்னிக்கல் என்ட்ரிக்கு அதுல 40 வேகன்சிஸ் தான் இருந்தது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஒரு வருஷத்துக்கு 1000 வேகன்சி, பட் இதுல வெறும் 40 தான். இந்தியாவில் 40. சரி 40 தானே அடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணா 2 தான் சிவில் இன்ஜினியருக்கு. நான் சிவில் இன்ஜினியர். இந்தியாவில் 2 பேர், 2ல நான் 1 ஆகணும். இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. என்னடா இது, அங்க எங்கெல்லாம் சபதம் எடுத்துட்டு கடைசியில பார்த்தா 2ல 1 ஆகணுங்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது வரைக்கும் வாழ்க்கையில எதுலையுமே சீரியஸா இல்லை, ஒண்ணுல சீரியஸா இருப்போம். ஏன்னா இது வேலை, இதுல நம்ம சீரியஸா இருந்தோம்னா அடுத்த 20 வருஷம் நம்மளோட ட்ராக் நம்ம பார்த்துக்கலாம். 20 வருஷம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது இந்த முடிவுல தான் இருக்கு. படிக்கிற இடத்துல காலேஜை வச்சு நம்ம வேலையை முடிவு பண்ண முடியாது, வேலையை வச்சுதான் வேலையை முடிவு பண்ணுவோம். நிறைய பேர் இந்த காலேஜ்ல படிச்சா இங்கதான் போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. கிடையாது, காலேஜ் எந்த காலேஜ்ல படிச்சாலும் வேலை எங்கதான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட ட்ராக். ஸோ இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட். ஸோ ஃபைனலி என்னோட பேட்ச்ல மட்டும் ஒரு 400 பேர் இருந்தாங்க. 400 பேர்ல ஒரு 390 பேர் நார்த் இந்தியன்ஸ் தான். தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் தான். சவுத் இந்தியால இருந்து ஒரு 10 ஸ்டேட்ல இருந்து ஒரு 10-15 பேர். எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 40 ஆச்சு. 40 5 நாள் 17 டெஸ்ட் நடத்தினாங்க. அதனாலதான் இது இந்தியாலே கடினமான டெஸ்ட் அப்படின்னு சொல்றேன். 17 டெஸ்ட் நடத்தினாங்க. 5 நாள் முடிஞ்சது. 5வது நாள் ரிசல்ட் டிக்ளேர் பண்றாங்க. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு பெரிய லிஸ்டோட ஒரு ஆஃபீஸர் இருந்தாரு. வந்துட்டு எங்களுக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க, நம்பர் சொன்னார். ஓகே நான் நம்பர் சொல்ல போறேன் அப்படின்னு. சரி ஒரு 4-5 பேராவது இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஒரே ஒரு நம்பர் தான் சொன்னார், ஒரே ஒரு நம்பர் 13 அப்படின்னாரு. எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது, ஏன்னா வந்திருந்தவங்க நிறைய பேர் பிரிகேடியர், கர்னல், அந்த மாதிரி 3-4 தலைமுறை அதிகாரிகள்.
ராணுவமே அவங்களோட தான் அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துகிட்டதும் அப்படிதான் இருக்குது. எங்க அப்பா தாத்தா நானு இது இப்படியே தான் நாங்க தான் இதுல ஜாயின் பண்ணுவோம் மாதிரி தான் பேசிட்டாங்க 5 நாள். எனக்கு எங்க அப்பா அக்கௌண்டன்ட் ராணுவத்துக்கு போகாதன்னு சொல்லிட்டு கேட்டு போட்டவர். அவருக்கு தெரியாம வந்திருக்கேன் நான் டெஸ்ட்டுக்கு. அவருக்கு தெரியாம 5 நாள் வந்து தங்கி டெஸ்ட் அட்டன் பண்றேன் நான். அப்ப எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் பாரு. அப்போ சரி இந்த 13 யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். பின்னாடி இந்த ஒருத்தன் தலையில அடிச்சு, தம்பி அது நீ தான் அப்படின்னா. அப்படிதான் புரிஞ்சுது, நான் தான் 13, செஸ் நம்பர் 13. நான் மட்டும்தான் அந்த பேட்ச்ல செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு 10-15 பேட்ச் நடந்திருக்கு. இந்த 10-15 நடந்ததுல இருந்து டோட்டலா ஒரு லிஸ்ட் போட்டாங்க. லிஸ்ட் போட்டுட்டு ஆல் இண்டியா லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ 41 பேர் இருந்தா 40 பேர் தான் எடுப்பாங்க. ஒருத்தன் வந்து அவுட்டு. ஸோ செலக்ட் ஆனால் கூட கேரண்டி கிடையாது, ஆர்டர் வருது. ஸோ அது வரைக்கும் நான் குவாய்ட்டா இருந்தேன். 40 பேர் லிஸ்ட் வந்தது. 40 பேர் லிஸ்ட்ல போய் கடைசி 20 இருக்கான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இருக்குமான்னு பார்த்தேன். அப்புறம் சரி நம்ம பேர் இல்லைன்னு நினைச்சிட்டு, சரி எதுக்கும் இந்த 1-2 யாரு நம்ம கூட டெஸ்ட் அட்டன் பண்ணவங்கள தானே இருப்பாங்க, இல்லை அடுத்த பேட்ச்ல வந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது ஆல் இண்டியாவில் நம்பர் 1 ரேங்க் என்னோட ரேங்க். ஓகே, ஸோ இதுதான் நான் இன்னைக்கு இங்க பேசக்கூடிய காரணம். பிகாஸ் இதை பத்தி யோசிக்காம எங்க வீட்டுல இது செய்யுன்னு சொல்லாம இது செய்யாதன்னு சொன்ன விஷயத்த நான் வந்து எனக்கு இது என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்த இறங்கி ஆழம் பார்த்து அதுல நம்பர் 1 முதல் தடவை 19 வயசு எனக்கு காலேஜ்ல நான் படிக்கும்போது 19 வயசு ஃபைனல் இயர்ல படிச்சுட்டு இருக்கேன். 7th செமஸ்டர்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. IAS IPS கூட நீங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்கன்னா. ஆனா எனக்கு 19 வயசுல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யார்கிட்ட இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சார்பில் கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க. எனக்கு வந்தது அந்த லெட்டர். நீங்க படிச்சீங்கன்னா இன்னைக்கு கூட நமக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். அந்த அளவுக்கு ஒரு 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 உணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு லெட்டர். மேடம் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி அதுல லெட்டர்ல எழுதியிருக்கும். எப்படி எழுதியிருக்கும்னா, நீ இந்த நாட்டோட ஒரு மிக வேல்யூபிள் சிட்டிசன், அசெட், சொத்து, நாட்டோட மிக ஒரு பயங்கர மதிப்புள்ள ஒரு சொத்து. உன்னை நம்பி இந்த நாட்டை நாங்க ஒப்படைக்க போறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உன் கையில இருக்கு. நாட்டுல இருக்க மக்கள், இந்த நாட்டுல இருக்க ஒரு துளி மண்ணும் உன்னோட கையில இருக்க போகுது. இப்படி பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கும். இட் பி ரிட்டன் லைக் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் எனக்கு வந்தது. இதை படிக்கும்போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. என்னோட 3 வருஷம் ஹார்ட் ஒர்க். நான் வந்து +2க்கு அப்புறம் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நினைச்சதுக்கு கிடைச்ச ஒரு, அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சேன்னு நினைச்சிட்டு சும்மா அஜித் படமும் விஜய் படமும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்திருந்தேன்னா அதுதான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அது தோல்வி அதோட அதுதான் கடைசி தோல்வியா இருக்கும்னு நினைச்சு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண அந்த 3 வருஷம், அந்த 3 வருஷத்தோட வெற்றி ஃபைனல் இயர்ல எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வெற்றி. இது 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 அவ்வளவு சாதாரணம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது இது 20 அட்டெம்ப்ட் 30 அட்டெம்ப்ட் எல்லாம் போற பசங்க எல்லாம் இருக்காங்க. 27 28 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணி 28வது வயசுல கூட கிடைச்சிருக்க ஒரு சில பேருக்கு. ஸோ அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னொரு முறை ட்ரை பண்ணேன் ஆர்மி ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு. ஏன்னா எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேப்டன் ஆயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணா பண்ணிக்கலாம், இல்லைன்னா திருப்பி வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல மறுபடியும் ட்ரை பண்ணேன். 3வது முறை கடற்படைக்கு ட்ரை பண்ணேன். இந்த 2வது முறை ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்னாச்சுன்னா ஒரு 0.1 மார்க்ல எனக்கு ஆர்டர் கொடுக்கல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. ஸோ 3வது முறை நேவி தான் கிடைச்சது, கடற்படை ஜாயின் பண்ணேன். கடற்படை என்னோட ஏம் வந்து கமாண்டோ. என்னோட பயோடேட்டால நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல பெஞ்ச்ல உட்காந்து இங்கிலீஷ் மேடம் வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு இன்ஜினியரிங்ல இங்கிலீஷ் இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும். அந்த மேடம் வந்து எங்களுக்கு எங்க இங்கிலீஷை செக் பண்றதுக்காக உங்களோட ஏம் என்ன லைஃப்ல அப்படின்றது ஒரு 10 லைன்ல எழுதுங்க அப்படின்னா. அப்ப நான் வந்து ஒரு 10 தீவிரவாதிகளை கொல்லணும். ஏன்னா எனக்கு விஜயகுமார் சார் தான் என்னோட ஒரு ரோல் மாடல். அதுக்கப்புறம் கார்கில் வார் நடந்தது. கார்கில் வாருக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ இந்த சூழ்நிலையில ஆர்மி அண்ட் போலீஸை நான் கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ விஜயகுமார் சார் என்னோட ரோல் மாடல். ஸோ அவர் இந்த STFல இருந்திருக்காரு. அதனால நான் வந்து ஒரு 10 தீவிரவாதிகளை கொல்லணும், ஒரு 100 பேரை காப்பாற்றணும் அப்படின்னு எழுதினேன். அதை எங்க டீச்சர் வாங்கி, என்னோட ப்ரொஃபஸர் வாங்கி படிச்சுட்டு அவங்க வந்து பக்கத்துல இருக்க பையன்கிட்ட காமிச்சாங்க, இது என்ன இப்படி எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் எழுதுவாங்க. ஒரு இப்போ நான் சிவில் இன்ஜினியர் கட்டணம் LNTல ஒர்க் பண்ணோம், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு இல்லை PWDல பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், இதுதான் எழுதுறாங்க எல்லாம். அப்போ அந்த அம்மா வந்து பக்கத்துல இருக்க பையன்கிட்ட காமிச்சு இவன் உண்மையிலே மென்டலி இவன் ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. நான் கூட காமெடி பண்றாங்கன்னு நினைச்சு அந்த மாதிரி சீரியஸா கேட்டாங்க. அவங்க என்கிட்ட கூப்பிட்டு தனியா கேட்டாங்க, உன்னோட சைக்காலஜிஸ்ட்க்கு ஏதாவது அனுப்பட்டுமா, ஏன் நீ இப்படி எழுதுற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது மாதிரி யாராவது எழுதினாவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐயோ இவன் பைத்தியம் நினைக்கிற ஒரு காலகட்டம் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு.
அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கும் வந்து நான் ஆர்மிக்கு போறேன், நான் கமாண்ட் ஆக போறேன், நான் வந்து சைனாக்கு அந்த பக்கமோ இல்ல பாகிஸ்தானுக்கு அந்த பக்கமோ போய் சண்டை போட போறேன்னு சொல்லி யாராவது எழுதினாங்கன்னா அவனை பார்த்து யோசிக்கிற ஆளுங்க தான் எனக்கு அதிகமா இருக்காங்க. காரணம் என்னன்னா இதெல்லாம் எப்படி போகணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு என்னோட பயோடேட்டா இது நடந்தது என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல, அதை விட்டுருங்க, இதுக்கு நடுவில் இவ்வளோ தாண்டி வந்தாச்சு. இன்னைக்கு என்னோட பயோடேட்டால உங்க மேடம்க்கு கொடுத்த பயோடேட்டால எத்தனை பேரை காப்பாத்திருக்கேன் தெரியுமா? 750 பேர், 750 பீப்புள் நான் இன்னைக்கு ரெஸ்கியூ பண்ண. நான் எழுதுனது 100 தான், ஆனா நடந்திருக்கிறது 750. அண்ட் அதுல வந்து 6 பிரெக்னென்ட் லேடிஸ், ஒரு 40 டே இன்ஃபன்ட், இது அத்தனையும் சாத்தியமாச்சு. ஸோ இது எதனால சாத்தியமாச்சு? யாருக்காகவும் என்னோட எண்ணத்தை நான் மாத்திக்கவே இல்லை. ஒரு நல்ல எண்ணம் தான், கெட்ட எண்ணம் கிடையாது இல்லையா? நாட்டை அழிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தா அதை மாத்திக்கிட்டான் ஆகும். நாட்டை காப்பாற்றணும் இல்லை நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை யாருக்காகவும் மாத்திக்கல. என்னை சுத்தி எங்க அப்பா அம்மா யாரு வந்து என்ன அம்மா சொல்லல, அப்பா வந்து கண்டிப்பா நீ போக கூடாதுன்னு சொன்னார், ஆனாலும் நான் மாத்திக்கவே இல்லை. அதே அப்பா தான் இன்னைக்கு நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு என் சார்பில். எனக்காக பேரண்ட்ஸ்க்கு கூட அவார்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. ஓகே, ஸோ கம்மிங் பேக், நீங்க ரிமைண்டர் கொடுக்கல, பட் இருந்தாலும் இந்த போட்டோக்கே வந்தாச்சு. இந்த போட்டோ நான் ஏன் காமிச்சேன் தெரியுமா? இந்த போட்டோ யாராச்சும் ஒருத்தர் ஏன் சொல்ல முடியுமா மேடம்? சொன்னீங்களா, தூங்கிட்டீங்களா இல்ல முடிச்சிருக்கீங்களான்னு கேட்கறதுக்காதான். chat box la போட்டிருக்காங்க சார். Some has told that you are wearing a military dress in your yes. யார் மேம் அது? யார் அது? I think 1 minute sir. Okay. Jessima Paras, that ma'am has given. Oh, sir was wearing an army dress on that. Okay. Perfect ma'am, great observation. Sir, I'm student sir. Oh, you're a student ah? Superb ma. Yes, கலக்கிட்ட. இது உண்மையை சொல்றேன், இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 இயர்ஸ் இந்த பிரசன்டேஷன் காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. ஓகே, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. குட். நீ ஒரு ஃபியூச்சர் லீடர். நீ என்ன விட ஆர்மி தான் போவேன்னு சொல்ல மாட்டேன், பட் யூ ஆர் டெஃபினெட்லி a leader. You will shine in anything. Anyway, so இதை ஜூம் பண்ணி பாருங்க, அதுல ஆர்மின்னு இருக்கும் என்னோட ட்ரெஸ்ல. அது எதனால இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டேன், ஆனா நான் இது அடம்பிடிச்சு வாங்கின ட்ரெஸ் அப்படின்ட்டு எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த போட்டோ, எனக்கு இந்த போட்டோவை எடுத்து என்கிட்ட காமிச்சதே எங்க அப்பா தான். எப்போனா நான் ஆர்மிக்கு போனதுக்கு அப்புறம் எடுத்து என்கிட்ட காமிச்சாரு. டே, சின்ன வயசுல நீ அடம் பிடிச்சி வாங்கின ட்ரெஸ்ஸை பத்தியாடா, அப்ப இருந்து இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருந்திருக்க பாரு அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இது ஒரு சப்கான்சியஸ் ஆம்பிஷன், அது ஹிடன் மைண்ட்ல இருந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும், உங்க எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா நிறைய பேர் பேசி நம்மளை மாத்திருப்பாங்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இது பிராக்டிக்கல் இல்லை, இது அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு. அவங்களுக்காக அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்காக ஒரு படிப்பை படிச்சு அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வாட் யூ கால் இன்னோவேஷன்ஸ் நடக்கிறது இல்லை. இன்னோவேஷன்ஸ், புதுசான ஒரு விஷயங்கள் எதுவுமே நம்ம நாட்டில் நடக்கிறது இல்லை. நம்ம சொல்றோம் இல்லையா, இங்க இருந்து அமெரிக்கா போனா பெரிய ஆளாயிடுறான், ஆனா இங்க இருந்து ஆகிறது இல்லை. காரணம் என்னன்னா, இங்க இருக்க வரைக்கும் அவன் நினைச்சதை அவன் படிக்கல, அவன் நினைச்சதை அவன் பண்ணல. ஸோ அதனால இங்க நம்ம ஷைன் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யறது. ஓகே, ஸோ லெட் மீ கம் டு திஸ் பிரசன்டேஷன். இது இன்னைக்கு என்னோட சிச்சுவேஷன், இன்னைக்கு என்னோட அச்சீவ்மெண்ட் இதுதான். மேடம் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 300 அதிகாரிகள் கொடுத்துருக்கோம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு, தரைப்படை, விமானப்படை, கடற்படை, கடலோர காவல்படை, 4 யூனிஃபார்மும் என் கூட இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாமே நான் தயாரிச்ச அதிகாரிகள். அண்ட் சிவில் சர்வீசஸ், அதே மாதிரி IAS IPSக்கும் நான் வந்து ட்ரெயினராக இருக்கேன். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நடத்துறாங்க. அங்கேயும் வந்து நான் வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் இன்டர்வியூக்கு. ஏன்னா ஏன் அந்த இன்டர்வியூக்கு மட்டும் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னா, எங்க இன்டர்வியூ, நாங்க பாஸ் பண்ற இன்டர்வியூ வந்து அதோட 10 மடங்கு கஷ்டம். மிலிட்ரி இன்டர்வியூ யாருக்குமே தெரியாது. மிலிட்ரி இன்டர்வியூ வந்து 10 மடங்கு கஷ்டம் IAS இன்டர்வியூவோட. அதனால நாங்க ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 125 பேர் IAS IPS ஆஃபீஸர்ஸா இருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்பர் 1 ரேங்க், ஆல் இண்டியா நம்பர் 1 ரேங்க் IASல வாங்கின பொண்ணு சித்ரா, அவங்க கூட என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ஸோ கம்மிங் டு மிலிட்ரி, நம்ம மிலிட்ரியை பத்தி தான் பேச போறோம். சிவில் சர்வீசஸ் பத்தி உங்களுக்கு நந்தகுமார் பேசிப்பாரு. ஏன்னா அவர் ஆல் இண்டியா, அதுல நான் எப்படி மிலிட்ரியில நம்பர் 1, அவர் வந்து சிவில் சர்வீசஸ் நம்பர் 1 ரேங்க் வாங்கியிருக்காரு. ஸோ அவரு உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருப்பாரு. நான் மிலிட்ரியில அது மாதிரி சில பேரை, நான் எல்லாம் அந்த 300 பேரை பத்தியும் பேச முடியாது, பட் முக்கியமா ஒரு 2 பேர், இவங்கெல்லாம் எனக்கே இன்ஸ்பிரேஷன். ஒரு காலத்துல நான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்,
இன்னைக்கு வந்து அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த பொண்ணு பேர் அன்னபூர்ணி, தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி. ஒரு முதல் கிராஜுவேட்டு, விவசாய குடும்பம். இந்த பொண்ணு இன்னைக்கு ராணுவத்துல கேப்டனா இருக்கா. இதுதான் அவ முன்னாடி இருந்தது, இது இப்போ. இன்னைக்கு இன்ஃபேக்ட் இப்போ இருக்க யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டார் கேப்டனா இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் தான் முக்கியமான விஷயம். அவங்க வீட்டுல அவங்க முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு பிளான். ஆண்டிப்பட்டியில இருந்து வந்தா வேற என்ன பண்ணுவாங்க, என்ஜினியரிங் படிச்சா, ஒரு சாதாரண காலேஜ் தான், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஆனா அந்த பொண்ணு அந்த கல்யாணம் பண்ணி ஒரு சாதாரண லைஃப் எனக்கு வேண்டாம், நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்த முயற்சியில ஒரு 2 வருஷம் அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணேன். ஆனா அவளோட முயற்சி அதுதான் முழுசா நாம வந்து அவளுக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். அவ எடுத்த அந்த முயற்சியில அவன் வந்து இந்தியாவில் 4வது ரேங்க், ஆல் இண்டியா 4th ரேங்க். அண்ட் மொத்தமாவே 40 பெண்களை தான் அதிகாரிகள் எடுத்தாங்க. அந்த 40ல அவன் 4வது ரேங்க். ஒரே தமிழ்நாட்டுல இருந்து ஒரே பொண்ணு, ஒரே அதிகாரி. ஸோ இதுதான் வந்து கேப்டன் அன்னபூர்ணி. ஏன் இந்த பொண்ணு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஓவியா, அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் வீர தமிழச்சின்ற டைட்டிலை வாங்கிட்டு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு ஃபேமஸா இருக்காங்க. உண்மையான வீர தமிழச்சிகள் உங்களுக்கு தெரியுறது, இவங்க தான் உண்மையான வீர தமிழச்சி. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு கேப்டன் அன்னபூர்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 இந்தியா முழுசா இருந்து வந்த 500 ராணுவ சிப்பாய்கள் இன்னைக்கு அவளுக்கு கீழே. இன்னைக்கு 500, நாளைக்கு இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அவளுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 2000 சிப்பாய்க்கு அவ வந்து ஒரு 24-25 வயசு கேப்டன். நம்ம ஊர்ல இருந்து போன பொண்ணு. நீங்க பாத்திருப்பீங்க, பஞ்சாப் சிப்பாயெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 7 அடி இருக்கும். 7 அடி சிப்பாய். அவங்களுக்கு கமாண்டர் வந்து நம்ம 5 அடி அன்னபூர்ணி தான், அதுவும் ஆண்டிப்பட்டி அன்னபூர்ணி தான். ஸோ அதுதான் நம்மளோட ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ண பெண். ரெண்டாவது, நான் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு லாஸ்டா கேளுங்க. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பொண்ணு இந்த வருஷம் அன்னபூர்ணி வந்து 2020, இந்த 2020 மார்ச், 2020 டிசம்பர்ல இந்த பொண்ணு ஆஃபீஸராக போறா. இவதான் நான் சொன்ன அந்த கன்னியாகுமரி பொண்ணு. அவ பேர் உன்னத்தி பிள்ளை. அவர் ராணுவத்துல அதிகாரியாரா. இந்த சைட்ல கார்னர்ல இருக்க பையன் மனோஜ், அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான். அவன் வந்து ஏன் இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா காமிக்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாமே 2020ல ஆஃபீஸர்ஸ் ஆனவங்க. 2020ல இவன் என்ன ஆஃபீஸரா இருக்கான் அப்படின்னா, அந்த மனோஜ்ங்கிற பையன், அவன் வந்து கடற்படை விமானி. கடற்படையில எப்படி சார் விமானி அப்படின்னா, கப்பல்ல ஏத்தி இறக்குவாங்க அவங்களோட ஏர்கிராஃப்ட. தே டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் இன் ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லுவாங்க. ஏர்கிராஃப்ட் கேரியர் கப்பல் இருக்கும், அந்த கப்பல்ல டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கடினமான வேலை. ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் வந்து ஜெட்டை வந்து தரையில ஏற்றி இறக்குவாங்க, இவங்க கப்பல்ல இறக்குவாங்க. கப்பல் நகர்ந்துட்டு இருக்கும் போது இறக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடினமான வேலைக்கு போயிருக்கான். அவனும் ஒரு இன்ஜினியர் தான். அவனும் ஒரு பேர் தெரியாத இன்ஜினியரிங் காலேஜ் இருந்து படிச்சு போனவன். இந்த கார்னர்ல இருக்கவன் இந்த வருஷம் ஆல் இண்டியா நம்பர் 1. அவன் பேர் கிரண். இவன் வந்து ஆர்மியில இருக்கான். எனக்கு இப்ப நானும் அவனும் பக்கத்துல நிற்கும் போது நான் வந்து 2000 வச்சுக்கலாம், 99ல டெஸ்ட் அப்ளை பண்ணேன். 2001ல எனக்கு ஆர்டர் வந்துச்சு. 2001 ஆல் இண்டியா நம்பர் 1 நானு. இந்த பையன் 2020 ஆல் இண்டியா நம்பர் 1. ஸோ நான் 2001ல பண்ணது, இவன் 2020ல மறுபடியும் பண்ணான். அண்ட் உங்களுக்கு தெரியும் இவர் யாரு அப்படின்ட்டு. இஸ் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன் இந்தியா. தமிழ்நாடுன்னு கூட சொல்ல முடியாது, இந்தியாலேயே ஒரு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஏன்னா காரணம் என்னன்னா, அவரும் நம்மள மாதிரி ஆக்ஷன்ல தான் நம்புறவரு. ஆக்ஷன்ல தான் காமிப்பாரு எந்த விஷயத்தையும், பேச்சுல கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி இறங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கு. ஸோ அவர் வந்து பாராட்டினாரு, டிஜிபி சைலேந்திர பாபு. ஓகே, ஸோ அடுத்து ஒரே ஒரு பையனை பத்தி மட்டும் பேசிடுறேன். இந்த பையன் வந்து இசக்கி அரசன். அவன் ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம். அவன் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு ஃபைட்டர் பைலட். ஐ ஹோப் யூ கேன் see the pictures. இல்லையா, இட்ஸ் விசிபிள்? எஸ் சார். ஓகே, ஸோ ஏர்ஃபோர்ஸ்ல அவன் ஃபைட்டர் பைலட். எல்லாருக்கும் வந்து விங் கமாண்டர் அபிநந்தன் தெரியும். விங் கமாண்டர் அபிநந்தன் வந்து பாகிஸ்தான்ல மாட்டி பாகிஸ்தானுக்கு தண்ணி காமிச்சிட்டு வந்தவர் இல்லையா. அடி உத எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து உன் ஊர் என்ன, உன்னோட ஸ்குவாட்ரன் என்ன, எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்டதுக்கு அவரு அதெல்லாம் சொல்ல முடியாது போயா அப்படின்னாரு. இதெல்லாம் சும்மா சொல்லல, கேமரால யாரோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம்.
இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த வருஷம் 2020 ஒரு ஃபைட்டர் பைலட், ஒரு போர் விமானியா போறது யாரு அப்படின்னா இந்த பையன் இசக்கி அரசன். இவன் வந்து விழுப்புரம் மாவட்டம். இவன் 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 வந்து அவங்க வீட்டுல 2 பேருமே, அப்பா அம்மா 2 பேருமே படிக்கல. இவன் தான் முதல் பட்டதாரி. பட் இது ஸ்பெஷல் கிடையாது. அவன் ஏன் ஸ்பெஷல் இன்னைக்கு ஏன் உங்க முன்னாடி காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை டிஃபென்ஸ்க்கு ட்ரை பண்ணான். 2 தடவை ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ட்ரை பண்ணான். இந்த 7வது தடவை தான் பாஸ் ஆனான். அந்த 7 தடவை ட்ரை பண்றப்ப அவனுக்கு 3 வருஷம் ஓடிடுச்சு. இந்த 3 வருஷம் அவன் என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? பொதுவா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ரூம் போட்டு ஒரு அகாடமிலயோ இல்ல ஏதோ ஒரு பயிற்சி மையத்திலயோ சேர்ந்து படிப்பாங்க. பட் இந்த பையன் அந்த மாதிரி பண்ணல. 1 வருஷம் தான் என்கிட்ட பயிற்சியில இருந்தா, அதுக்கப்புறம் போயிட்டான். என்ன பண்ணான் அப்படின்னா அவன் வந்து அவங்க வீட்டுல விவசாயத்துல தோல்வி அடைஞ்சு விவசாய நிலத்தெல்லாம் வித்துட்டு காய்கறி வியாபாரத்துக்கு போயிட்டாங்க விழுப்புரம் மாவட்டத்துல. அவனுக்கு ஒரு வெறி என்னன்னா, அவன் போர் விமானி ஆகணுன்றது ஒரு வெறி, 2வது விவசாயத்தை எப்படியாவது மேல கொண்டுறணும் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணான், சரி நம்ம சும்மா தானே படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், போர் விமானி ஆகிற வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ஏழை விவசாயிகளோட நிலத்துல இவன் போய் விதை கொடுத்து அதை எப்படி அறுவடை பண்ணணும்னு சொல்லி கொடுத்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை அறுவடையை இவனே வாங்கி மார்க்கெட்ல வித்து வர்ற ப்ராஃபிட்டை அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கான். ஒரு 20 விவசாயிங்க இன்னைக்கு வந்து இவனால அவன் ஊர்ல மேல வந்திருக்காங்க. அதை காப்பி பண்ணி இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு 100 விவசாயிங்க, அவங்க ஊரே ஒரு 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 10 ஊரை மேல தூக்கி விட்டுருக்காங்க இந்த 3 வருஷத்துல. அவ்வளவு பெரிய ஒரு புரட்சி பண்ண ஒரு தமிழன் இசக்கி அரசன் இன்னைக்கு ஃபிளைங் ஆஃபீஸரா இருக்கான். ஸோ விங் கமாண்டர் அபிநந்தன் சொல்லும் போது இப்போ அவர் கூட ஒரு 2வது தலைமுறை ராணுவ அதிகாரி, அவங்க அப்பாவும் ஒரு ராணுவ. ஆனா இவங்களோட அப்பா அம்மாவை பாருங்க, இங்க இருக்காங்க. இதுவும் டிஜிபி கூட தான் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை பாருங்க. இந்த அப்பா அம்மா ஒரு ஒரு ஸ்கூலுக்கு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு ஐ திங்க் 3வது 4வது அந்த ரேஞ்சில் போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு முதல் பட்டதாரியா இருந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து வந்த பையன். அவங்க அப்பாவுக்கு ஏர்ஃபோர்ஸ்னா என்னன்னு கூட தெரியாது. பட் இன்னைக்கு அவன் வந்து விவசாயத்தையும் தூக்கி விட்டுருக்கான். இது ஏன் நான் திருப்பி அழுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு 2 விஷயத்த பண்றதுக்கு நம்ம பசங்க ரெடியாவே இல்லை. உங்களுக்கு எதுக்கு எக்ஸைட்டிங் கேரியர்னு ஒரு செமினார் தேவைன்றதே எனக்கு தெரியல. எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் 2 நம்ம தொடாமே இருக்கோம். ஒண்ணு, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு தமிழ் அதிகாரிகள் ரொம்ப கம்மி, ஓகே, இருக்காங்க, எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் போறாங்க. 2வது விவசாயம் பண்றதுக்கு, விவசாயத்துக்கு போராடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. விவசாயம் தோத்து போனா ஃபேஸ்புக்ல போடுறீங்க. விவசாயம் ஏங்க பண்ண மாட்டேன்றீங்க? இசக்கி அரசனை பாருங்க, அவனை பார்த்து பண்ணுங்க. நீங்க அஜித்தை பார்ப்பீங்களா, விஜயை பார்ப்பீங்களா, விஜய் சேதுபதி பார்ப்பீங்களான்னு தெரியாது. இவங்கெல்லாம் வந்து கேமராக்கு முன்னாடி செய்யறவங்க. ஆனா உண்மையிலே செஞ்சு காமிச்சா இவன் தாங்க என்னோட தளபதி அப்படின்ற என்னோட ஸ்டூடெண்ட் தான் இத்தனைக்கும். ஆனா இன்னைக்கு என்னோட இன்ஸ்பிரேஷன் அவன் தான். ஏன்னா நான் இதெல்லாம் செய்யல. இந்த வருஷம் செஞ்ச பையன் இந்த பையன். அவனுக்கு என்ன வயசு? இப்ப 22 வயசு. இசக்கி அரசன் பாருங்க, 22 பேர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க இந்தியாலேயே. அதுல 10வது ரேங்க் அவன். ஒரே தமிழன் இன்னைக்கு பைலட்டா இருக்கான். இதுதான் அவனோட இப்போ ரீசெண்ட் போட்டோ. ரீசெண்டா நான் அவனை போய் பார்த்தப்போ எடுத்த போட்டோ. இப்போ ஒரு காலத்துல இந்த பசங்க எல்லாம் எங்கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன் அவங்க கூட. ஏன்னா அவங்கதான் உண்மையிலேயே வீர தமிழர்கள். இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த இந்த நம்ம தமிழுக்கு ஒரு பெருமைனா இவங்க தான், வேற யாரும் கிடையாது. மற்றவங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ரைட். ஸோ இந்த பையனும் இன்னைக்கு ஒரு பைலட்டா இருக்கான். அவன் வந்து குருநாதன் பேரு. இவங்க 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ மற்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, என்னை பத்தி சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 பேர் ரெஸ்கியூல காப்பாத்திருக்கோம். இது எங்களோட ஆப்ரேஷன் போட்டோகிராஃப்ஸ். கேரளா சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஒரு கமெண்டேஷன் கொடுத்தப்போ, பாராட்டு கொடுத்தப்போ எடுத்த போட்டோ. ஏன்னா கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேரை காப்பாத்திருக்கோம். கேரளாவில் 2 முறை, 2019, 2018 2 முறையும் முதல் இறங்கின சில இடத்துக்கு டீப்பான ஏரியாஸ், 40-50 அடி தண்ணியில முதல் இறங்கி போய் ஒரு ஹெலிகாப்டரோட போய் காப்பாத்தின படையோட கமாண்டர் நான் தான். அந்த படையும் எங்களோட தான். ஸோ அதுலயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேப்டன், மேஜர்லாம் இருக்காங்க. ஓகே. ஸோ தட்ஸ் இட். நீங்க எங்களை மணப்பாறையில கூட பார்த்துருக்கலாம். மணப்பாறையில இந்த சுஜித்ன்ற பையன் அந்த கிணத்துல மாட்டிட்டப்ப கூட நாங்கள் ஒரு 3 hours 3 மணி நேரம் நாங்கள் போராடி பார்த்தோம். பட் எங்க டெக்னிக் ஒர்க் ஆகல. காரணம் என்னன்னா, அந்த பையன் அப்பவே 80 அடிக்கு போயிட்டான். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆயிட்டோம். 2வது, அங்க இருந்த சூழ்நிலை வந்து அவனை காப்பாற்றக்கூட சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். சார் எதுக்கு சார் ஆர்மிக்கு போகணும்? அங்க என்ன சார் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, சம்பளம் கிடைச்சது, இல்லைன்னு சொல்லல. சம்பளம் இன்னைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்ச ரூபா ஸ்டார்டிங் சேலரி. இது வரைக்கும் பேசினவங்க எத்தனை பேர் பேசினாங்கன்னு தெரியாது, என்ன எக்ஸைட்டிங் கேரியர் சொன்னாங்கன்னு தெரியாது, மாசம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் சொல்றேன். காரணம் என்னன்னா,
அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க. பிகாஸ் அது சம்பளத்துக்காக வந்தீங்கன்னா இது கிடைக்காது. ஓகே, ஸோ 1.5 லட்ச ரூபா சம்பளம், பட் அது முக்கியம் இல்லை. ஒரு 1000 சல்யூட் கிடைக்குது, அதுவும் முக்கியம் இல்லை. ஒரு உள்ள வந்தீங்க, ஒரு அதிகாரியா வந்தீங்கன்னா நீங்க கேட் நுழைஞ்சதுல இருந்து நீங்க ஆஃபீஸ், உங்க ஆஃபீஸ் கேபின் போறதுக்குள்ள ஒரு 100 பேர் உங்களுக்கு சல்யூட் பண்ணுவான். அது மிலிட்டரி சல்யூட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சல்யூட்டும் அப்படி ஒரு கம்பீரம் இருக்கும். அதை நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு அந்த பெருமை, அதுவும் கூட வர பெரிய விஷயம் இல்லை. அதுக்கும் மேல இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கும் போதுதான், இந்த போட்டோ வந்து அங்க இருக்க மக்கள் எடுத்தாங்க. 40 நாள் குழந்தைய ஒரு லேண்ட்ஸ்லைட் ஏரியால இருந்து நாங்க தூக்கிட்டு வந்து ஒரு போட்ல ஏற்றி 5 கிலோமீட்டர் ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறப்போ அங்க இருந்த பப்ளிக் அந்த போட்டோ எடுக்கும்போது அப்ப கிடைக்கிற அந்த பெருமை இருக்கு பாத்தீங்களா. இந்த போட்டோ வந்து கேரளா நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைன்ல வந்தது, இது மாதிரி டெல்டா ஸ்குவாட் வந்து காப்பாத்தினாங்க, ஒரு குழந்தைய காப்பாத்திருக்காங்க அப்படின்ட்டு. இதுதாங்க டிஃபென்ஸ்ல கிடைக்கிறது. அதாவது டிஃபென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே லைன்ல சொல்லணும்னா, யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த நாட்டுல யாருமே காப்பாற்ற முடியாது. எல்லாரும் எல்லை மீறி போயிடுச்சு ஒரு பிரச்சனை, வெள்ளம் இல்ல எர்த்குவேக் ஏதோ ஒண்ணு, யாருடா வருவா கடவுள்ல கூப்பிடும் போது கடவுள் அனுப்புற தூதர்கள் வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் தான். கடற்படை, விமானப்படை அண்ட் கடற்படை, விமானப்படை அண்ட் தரைப்படை, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ். அண்ட் ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. ஓகே, ஸோ மற்றது எல்லாமே நான் சொல்லணும்னா நிறைய இருக்கு. ஸோ இந்த தமிழ் பசங்களுக்காக இந்த ஒரு ஸ்லைடு, இந்த ஸ்லைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் கேலிக்கட்ல ஒரு ரெஸ்கியூ முடிச்சுட்டு, அந்த ரெஸ்கியூ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கலெக்டர் வந்து, சார் கொஞ்சம் இருங்க, மழை நின்னா கூட திருப்பி வந்து தானே மாட்டிக்குவாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஒரு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை, இந்த ரெஸ்கியூ எல்லாம் முடிஞ்சுது, கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை காப்பாத்திட்டோம். சரி, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே, ஒரு கேப்டன், ஒரு லெப்டினன்ட் கமாண்டர், எல்லாம் அந்த ஹோட்டல்ல இருக்கவங்களா காலேஜ் பசங்க கிடையாது, நாங்க தான் எல்லாமே அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பீச்சுக்கு போலாம். கேலிக்கட்ல வேற என்ன இருக்கு, பீச்சுக்கு போலாம். பீச்சுக்கு போயிட்டு ஒரு கேஷுவல் போட்டோ எடுத்தது, அந்த போட்டோ மொபைல் கேமரால எடுத்ததுதான். அந்த போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பசங்க கிட்ட நான் கேட்டேன், ஏய் இந்த போட்டோக்கு நல்ல ஒரு கேப்ஷன் சொல்றா அப்படின்னு. அப்போ அந்த கேப்டன், என் பக்கத்துல நிற்கிற கேப்டன் ராகுல் சொன்னா, சார் ஏதோ ஒரு இங்கிலீஷ் கேப்ஷன் போடுங்கன்ட்டு. இல்லடா, நம்ம பசங்களுக்கெல்லாம் இந்த போட்டோ வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் ரொம்ப யோசிச்சுட்டு இந்த கேப்ஷன் போட்டோம். படிங்க, தெரியுதா? எஸ், ஒன் வாலண்டியர் கேன் ரீட். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். Can you hear me? Yes, sir. Yeah, okay. இல்ல, Yes, sir, we could hear you. திடீர்னு பயந்துட்டேன் நான், ஒருவேளை நான் என்கிட்டயே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓகே, so one volunteer can read this. Can you read, ma'am? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். Yes. அது ஏன் நான் சொல்லல அப்படின்னா, அது உங்களுக்கு முதல்ல தெரியுதான்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்க புள்ளிங்கோ எல்லாம் பயங்கரம் அப்படின்னு. ஏன்னா அந்த சமயம் தான் அந்த புள்ளிங்கோ சாங்கு, அந்த டைட்டில், அந்த இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போ எவனோ பயங்கரம் சொல்லிட்டு இருந்தா நல்லதுதான், பாக்குறதுக்கு நல்லதா இருக்க, காமெடியா இருந்துச்சு. பட் உண்மையிலேயே பயங்கரம், தமிழ்நாட்டுல பயங்கரம் அப்படின்னு யாருதான் அந்த பயங்கரமான பசங்க அப்படின்னா, இந்த பசங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேரை காப்பாத்திட்டு ஒரு கேஷுவல்ல இப்படி எடுக்கும் போது அந்த பசங்களை தான் வந்து பயங்கரம் சொல்ல முடியும். எனிவே, ஸோ தட்ஸ் இட். அது மாதிரி பயங்கரமான பிள்ளைங்க தான் இவங்களும். இந்த அன்னபூர்ணி இந்த பக்கம், அண்ட் அந்த சைடு உன்னத்தி பிள்ளை. 2020 மார்ச்ல ஆன ராணுவ அதிகாரி, 2020 டிசம்பர்ல ஆக போற ராணுவ அதிகாரி. இவங்க 2 பேருமே, ஒன்னு கன்னியாகுமரி, இன்னொன்னு ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம். ஸோ இவங்களெல்லாம் காமிக்கணும்னு தான் இன்னைக்கு நான் பேசினேன், வேற எதுவுமே கிடையாது. வேற இன்னைக்கு நான் பேசுறதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. இவங்களெல்லாம் நீங்க பார்க்கணும், தமிழ்நாட்டில் இவங்களெல்லாம் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஃபைனலி இந்த சிவில் சர்வீசஸ், இந்த டிஃபென்ஸ் சர்வீசஸ், இதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு சிவில் சர்வீசஸ்ல இல்லாதது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வீடியோ, அதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பாருங்க. ஐ திங்க் உங்களுக்கு சவுண்ட் கேட்க ஓகே.
உங்களுக்கு சவுண்ட் கேட்காதுன்னு நினைக்கிறேன். சார் யூடியூப் போய் ட்ரை பண்ணி பாருங்க சார். யூடியூப்ல தான் மேம் இருக்கும். எஸ் ஐ அம் ரெடி. எஸ். Yes, this is the video I want to show you. இது வந்து ட்ரிஷூர்ல அதாவது 7 நாள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன், 7 நாள் ரெஸ்கியூ முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ட்ரிஷூர் கலெக்டர் அனுப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஒரு ரிக்வெஸ்ட். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு நீங்க காப்பாத்துறதுலயே நிறைய பேர் கேம்ப்ல இருக்காங்க, எல்லாம் ஓல்டு பீப்புள். நாங்க காப்பாத்துற நிறைய பேர் ஓல்டு பீப்புள், 80 வயசு 90 வயசு 60 50 80 70 வயசு. அவங்க தான் இன்னைக்கும் சென்சிட்டிவ். கொரோனா டைம்லயும் பாத்தீங்கன்னா அவங்கள தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப சென்சிட்டிவான மக்கள். ஸோ அவங்கள நிறைய பேர் சிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு மெடிசின்ஸ் வேணும் சார், எங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாங்க அப்படின்னா, சார் காலையில 10 மணிக்கு சொல்லிட்டு எனக்கு சாயந்தரம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அரை மணி நேரத்துல கொடுத்துட்டேன். அவங்க சொன்னது 9 10 மணி, 11 மணிக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. 11:30 ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் இறக்கிட்டோம். அதுதான் ராணுவம். ஸோ நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸும் ராணுவமும் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இப்படிதான். ஒரு கடினமான சூழ்நிலையில ஒரு மிக விரைவா உங்களை வந்து சேர்றது ராணுவம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான். மெடிசின்ஸ் மட்டும் இல்ல, உங்களை ஒரு கூரை மேல நின்றுட்டு வெள்ளம் வரும்போது சத்தம் போடும்போது ஒரு கயிறு போட்டு தூக்குறதும் நாங்க தான். அதே மாதிரி ஒரு தீவிரவாதி வந்தாலும் அந்த தீவிரவாதியை மட்டும் கொண்டுட்டு உங்களை காப்பாத்துறதும் நாங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கடினமான வேலை, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரே ஃபார் சென்னை, ப்ரே ஃபார் கேரளான்னு போட்டோம்னா அந்த ப்ரேயர் ஆன்சர் பண்ணது ராணுவம் தான். ஸோ அது மாதிரி ஒரு வேலை வேணும் ஆசைப்படுறீங்க. மேடம் மொத்தம் மேடமே சொல்லிட்டாங்க, சார் இதுல ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டா ரிஸ்க் எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க ஜஸ்ட் மாஸ்க் போடாம இப்ப வெளில போனீங்கன்னா அதுதான் பெரிய ரிஸ்க். அதனால ரிஸ்க் எல்லா இடத்துலயும் இருக்கு. ரிஸ்க் இப்படி ரிஸ்க் எடுத்து இப்ப டாக்டர்ஸ் தான் இறந்திருக்காங்க, இப்ப நர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க தான் உண்மையிலே ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க மத்தவங்களுக்காக ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க தான் உண்மையிலே இந்த நாட்டுக்கு ஒரு தியாகம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கிறது ஒரு தடவை இருக்க போறோம். அந்த உயிர் பிரியறதா இருந்தா ஒரு தியாகத்துல பிரியட்டும். அட்லீஸ்ட் மத்த நம்ம குடும்பம் இல்லாம ஒரு 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 100 பேராது நம்மளை பத்தி பேசுவாங்க, நம்மளை பத்தி வருந்துவாங்க. ரைட்? ஸோ உங்கள் பிறப்பு இன்சிடென்டாக இருக்கலாம், பட் இறப்பு ஒரு ஹிஸ்டரியா இருக்கணும். இறப்பு வந்து ஒரு சரித்திரமா இருக்கணும். அதுல ஒரு வழி ராணுவம், மற்ற எல்லா வழிகள்லயும் நீங்க அப்படி சரித்திரம் பண்ணலாம். ராணுவம் மட்டும் தான் கிடையாது, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஸோ இதுக்கு மேல ஏன்னா எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால யூ கேன் டேக் மை யூடியூப், வாட்ஸ்அப் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் யூ கேன் கெட் இன் டச் வித் மீ. 1-2 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இப்போ ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணும். அப்படி பண்றதா இருந்தா வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணும். தயவு செய்து கால் பண்ணிடாதீங்க. அண்ட் இல்லைன்னா இந்த யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஈசன் அப்படின்னு போயிட்டு யூடியூப்லயும் பார்க்கலாம், ஃபேஸ்புக்லயும் பார்க்கலாம், எங்க வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்டே பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி ஐ திங்க் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கு. வேற ஸ்டேட்ல இப்படி கவர்மெண்டே வந்து கூப்பிட்டு உங்களை எல்லாம் உட்கார வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இது தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஸோ உண்மையிலே நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். ஆனா அது கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லபடியா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க லேப்டாப்ல என்னோட வீடியோ இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருஷமா உங்க லேப்டாப்ல, கவர்மெண்ட் கொடுத்துற லேப்டாப்ல, எந்த லேப்டாப் எடுத்தாலும் நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன் ராணுவத்துல எப்படி போகணும். ஸோ பல வழிகள்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மள ராணுவத்துக்கு எப்படி போகணும், நம்ம பசங்களும் ராணுவத்துல அதிகாரி ஆகணும் அப்படின்னு பல வழிகள்ல என்கரேஜ் பண்றாங்க. அதுல ஒரு வழிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், career guidance cell, and all the people, all the organizers, especially Kalaivani madam, for such an inspirational introduction. And thank you to all who are listening. A few questions I'll try and answer. ஏன்னா இன்னொரு செஷன் இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். Thank you very much. Jai Hind. Thank you, sir. Thank you for a wonderful session, sir. Participants, any questions? Na time limited ah irukradhanaala illati neenga chat box la podlam. Any questions? Good evening, sir. Yes, good evening. சொல்லுங்க. Sir, லாஸ்ட் இயர் ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரலுக்காக ஜாப் வேகன்சி நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் சார். ஆமா, நீங்க பிஎல்?
இல்ல சார் நான் ஸ்டூடெண்ட் சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன் இப்ப. ஓகே ஓகே ஓகே. அதை பார்க்கும்போது அவங்க அட்வொகேட் ஜெனரல் அவங்களோட நேச்சர் ஆஃப் த ரோல் என்ன சார்? அப்புறம் அவங்க எங்க அவங்க லாயர்மா. அதாவது நீங்க நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. இன்ஃபேக்ட் நீங்க வந்திருக்கவங்க ஐ திங்க் 50 பேர் இருந்தாலும் 50 சாலிடா ஆளுங்க இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இருக்க பொண்ணு என்னோட யூனிஃபார்ம் ஸ்பாட் பண்ணிட்டா, அந்த மாதிரி நீ கேட்கிற கேள்வி ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு ஒரு 10வது பொண்ணா பையனாமா? நீ பையன் சார். பையன், ஓகே ரைட். 10வதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வாய்ஸ். சோ 10வது படிக்கிற பையன் ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் கேட்கறேன்னா பெரிய விஷயம். இது காலேஜ் பசங்களுக்கு இல்ல, இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கே தெரியாது. ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட். ஆர்மியில, நேவில, ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட். அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா லா டிபார்ட்மெண்ட். ஓகே, ஏன் லா எங்களுக்கு தனியா இருக்குன்னா, எங்களுக்கு ஐபிசி கிடையாது, இந்தியன் பீனல் கோடுக்கு கீழே நாங்க வரமாட்டோம். மிலிட்ரிக்கு மிலிட்ரி லா அப்படின்னு தனியா இருக்கு. ஒரு மிலிட்ரி அதிகாரியோ சிப்பாயோ தப்பு பண்ணா சாதாரண போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, மிலிட்ரி போலீஸ் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். மிலிட்ரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணா சாதாரண கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, மிலிட்ரி கோர்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மிலிட்ரி கோர்ட்ல இருக்கக்கூடிய வக்கீல் வந்து யாருன்னா இந்த ஜாக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் ஆஃபீஸர்ஸ் தான் அந்த வக்கீல்கள். அவங்க மட்டும் தான் எங்களுக்காக வாதாட முடியும், வேற யாரும் எங்களுக்காக வாதாட முடியும். அவங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, அவங்களும் வந்து யூனிஃபார்ம் போட்டு கேப்டன், மேஜர் அப்படின்னு ரேங்க் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த வேலை தான் அது. அந்த வேலைக்கு நீங்க போகணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும்னா பிஎல் முடிச்சிருக்கோம். ஓகே ஓகே சார். சார் சார் இப்ப அவங்களுக்காக இப்ப யூஜி கோர்ஸ் மட்டும் முடிச்சுட்டு அங்க ஜாக் ஆபீசர் வந்து பிஜி கோர்ஸ் பண்ணலாமா சார்? இல்ல அங்க இருந்தா பிஜி கோர்ஸ் இல்ல நீங்க வந்து யூஜினா நீங்க பிஏ பிஎல் ஆர் பிஎல், ஐ திங்க் பிஎல் தனியா படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல. பிஎல் பேச்சுலர் ஆஃப் லா படிச்சா போதும், யூஜி டிகிரி போதும். ஆபீசர் போஸ்ட்ல இருந்து பிஜி டிகிரி பண்ண முடியுமான்னு கேக்குறேன். ஓ தாராளமா பண்ணலாம். எஸ் 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 ஆபீசர் ஆயிட்டீங்கன்னா நீங்க டாக்டரேட் கூட பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உள்ள போறதுக்கு யூஜி போதும். எஸ் நெக்ஸ்ட் anyone else? Thank you Sir, Good evening sir. Good evening. Yes, I am Ilayaraja, final year mechanical engineering பண்றேன். Okay. இப்போ நம்ம வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலமா ஆபீசர் ஆனோம்னா அந்த பீரியடுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் ஆக முடியாதா? இல்ல ஏதாவது சான்சஸ்? தாராளமா ஆகலாம். நீங்க வந்து எப்படி பெர்மனன்ட் கமிஷன்ல போனீங்களா? நான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், பட் நான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கூட முடிக்கல, நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். பிகாஸ் எனக்கு கமாண்டோ கிடைக்கல, மெடிக்கல்ல ப்ராப்ளம் இருந்தது, நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் நான் போனது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். நான் இன்னைக்கு இருக்கணும்னா இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். என் கோர்ஸ்மேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து கமோடோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரேங்க், அந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், anyone else? Sir, even sir, this is Kalaivani here again. Yes, madam. Yes, sir. So we had a wonderful session. It is very inspiring and it was a power-packed performance. Thank you so much. It's so inspiring. Thank you. The students hope you all gathered what was the information related to careers in defense. Finally, so on behalf of State Career Guidance Center, I would like to extend our sincerest thanks and from the very bottom of my heart to our Lieutenant Eason sir. They say, it is said that it is like this: God will not look you or God will not judge you over for the medals or high degrees, diplomas or whatever money you have. He will judge you only based on the scars you have, the scars which you have for on behalf of others. So கடவுள் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணும்போது நீங்க வந்து எவ்வளவு படிச்சிருக்கீங்க, உங்களை என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்க, நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளவு வீடு வச்சிருக்கீங்க, what are the high post you held, அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாரு. நீங்க அடுத்தவர்களுக்காக தன்னை போல பிறர் ஒருத்தர் கஷ்டப்படுறவனை பார்த்து அதுக்கு வந்து அதை தீர்க்கறதுக்கு நீங்க எடுத்துக்கொண்ட காயங்கள், அதுக்கு எடுத்துக்கொண்ட நீங்க பண்ண தியாகங்கள், இதுதான் வந்து கணக்கில் வைப்பாரு அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. ஒரு மனிதன் படித்திருக்கான்றதுக்கான அடையாளமே வந்து இன்னொருத்தவங்க படுற கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைச்சு அதை நீக்கக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கல அப்படின்னா அந்த படிச்சதுக்கு தான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை அப்படின்னு. அப்படியான ஒரு சர்வீஸ் தான் நம்ம டிஃபென்ஸ் சர்வீஸ். அதை பத்தி பேசும்போதே ரொம்ப உண்மையிலேயே புல்லரிச்சு தான் இருக்கு எனக்கு. ஹேவிங் அந்த ஒரு ஃபீல் இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். So thank you so much for having come sir. We really feel very honored to have you on the board. Thank you very much ma'am. அவர்கிட்ட சார்கிட்ட வந்து கான்ஸ்டன்டா வந்து இப்போ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பேசும்போது என்னன்னா வெரி இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் வந்து அதை மறந்துடுவோம் நம்ம. சோ அதனால டூ வாட் எவர் யூ டிசைட், அதோட ஆக்ஷன்ல நீங்க உடனே இறங்கணும். சார் ரைட்லி சேட் தட் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் அப்படின்றத நான் ஒரு ரைட்லாவே வச்சிருக்கேன் அப்படின்னாரு. சோ நம்ம வந்து புயலின் போது எடுக்கப்படுகின்ற முடிவுகள் அமைதியின் போது மறக்கப்படுகின்றன அப்படின்வாங்க. நம்ம வந்து வேக வேகமா முடிவெடுப்போம், அப்புறம் வந்து ஒரு 2 நாள் ஆன வண்டி வந்து லீஷரா யார் அதுக்கெல்லாம் ட்ரை பண்றது, இதெல்லாம் we don't deserve for it and that is not meant for me அப்படின்னு சொல்லி நம்ம will come back.
அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க அதுல ஒரு டிட்டர்மைண்டா முடிவு எடுத்தீங்கன்னா யூ ஒர்க் ஆன் தட். நீங்க உங்க முடிவு, உங்க கரியர், உங்க லைஃப், உங்க growth இதை சுத்தியே உங்களோட எண்ணங்கள் இருக்கட்டும். அந்த எண்ணங்கள் தான் உங்களோட வளர்ச்சி பாதையில, வெற்றி பாதையில கொண்டு போகும். I wish you all the very success. I once again extend my sincerest thanks to our Lieutenant Sir. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. There's only one query I wanted to answer. இந்த chatல போட்டிருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப ஷார்ப்பா ஃபாலோ பண்ணி why அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் அழுத்தி சொல்லிட்டு இருந்தேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கலன்னு ஏங்கினேன். அண்ணா யூனிவர்சிட்டி தான் கடைசி முறை போறோம்னு நினைச்சேன். பட் அதே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் சீஃப் கெஸ்டா போனேன். சோ அதனால நீங்க ஒரு பெரிய காலேஜ்ல படிக்கலன்னு கவலைப்படாதீங்க. அப்துல் கலாம் சார் மாதிரி நீங்க நாட்டுக்கே பிரசிடென்டா கூட வரலாம். தேங்க்யூ. அப்துல் கலாம் ஒரு ரிமோட் வில்லேஜ்ல வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எல்லாம் இது பண்ணி கொடுத்தவர் வந்து இந்த தேசத்துல பிரசிடென்ட் ஆகும்போது anything is possible in this country. I always keep telling my students anything is possible in this country. Be happy that you are in a country. அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம வெறும் ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் மூலமா ஒருத்தர் பிரசிடென்ட் அளவுக்கு வளர முடிகிற வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல தான் நீங்க இருக்கீங்க. Be happy and proud for that. So as Sir said, anything is possible. Thank you so much, sir. Thank you so much. Thank you very much, ma'am. Good day to you. Thank you. Thank you, sir. So yeah, thank you the entire team. Thank you very much for this. Yeah, sir. Organizing Sir, so well. Any questions we will pass on, sir. Thank you so much. Sure. They can get in touch with me. Your Facebook லயும் YouTubeலயும் போய் அவங்க ஈசன் போட்டா போதும், என்னோட சேனல் வரும். சோ என்னோட பேஜும் வரும். அவங்க they can get in touch. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you very much. Yes, sir. Dear participants, உங்களுக்கு feedback link chat box ல திருப்பி ரீஷேர் பண்ணியிருக்கோம். You can fill the same.